நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வாணிஜ் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குடை வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான புதர் செடி மரவகை தாவரம் சொல்லலாம். இதற்கு ஏன் குடைவேல் அப்படிங்கிறது பெயர் வந்ததுன்னா, பெரும்பாலான பார்த்திங்கன்னா ஏரி கரைகளிலும் ஏரிகளுக்குள்ளே வறண்ட காலங்களில் வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும். இதோடைய தண்டு பகுதி பார்த்திங்கன்னா தண்ணீர் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல உயரமாக வளர்ந்து போயிருக்கும். உயரமாக வளர்ந்து ஒரு குடை விரித்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போல் ஒரு தோற்றத்தை தூரத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு தருகின்ற ஒரு தாவரமாக இருக்கும். அதுவும் பூக்கின்ற போது பார்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சள் நிறமான, நீல நிறமான, ஊதா நிறமான பூக்களை கொண்டிருக்கிறதுனால தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரு தாவரத்தை போலவே இல்லாமல் ஒரு பசுமையான இலைகளினால் குடை விரித்தது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். அதனால தான் இதற்கு குடைவேல் அப்படிங்கிறது பெயர். இந்த குடைவேலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வாய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னும் போது வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக இருந்தாலும், வாய்ப்புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த குடைவேல். குடைவேலுடைய மரப்பட்டை பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு அடர்ந்த பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரப்பட்டையாக இருக்கும். ஒரு 100 கிராம் தண்ணீருக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு இந்த மரப்பட்டையை இட்டு காய்ச்சும் போது அது ஒரு சிவப்பு கலந்த பழுப்பு நிறமான தண்ணீராக மாறிவிடும். இந்த ஒரு வெந்நீரை வாயில் வைத்து தினசரி ஒரு 5 முறை 6 முறை வாய் கொப்பளிக்கும் போது வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய மேலை நாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மூலிகை சம்பந்தப்பட்ட மவுத் வாஷை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க. அந்த எல்லா கம்பெனிகள் செய்கின்ற ஆராய்ச்சியிலும் பார்த்திங்கன்னா இந்த குடைவேல் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குடைவேலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வுன்னு சொல்லலாம். பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குடைவேலுடைய அந்த மரக்கட்டையை எடுத்து நன்றாக ஒரு சூரணமாக செய்து ஈர் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் போது நம்ம வழக்கமாக பல் தேய்க்கின்ற முறைப்படி பல் தேய்த்து முடித்த பிறகு அந்த சூரணத்தை கையில் எடுத்து ஈர் பகுதிகளில் முழுவதும் வாய் முழுவதும் தேய்த்து ஒரு 10 நிமிடம் வைத்திருக்க சொல்வார்கள். அப்போ பார்த்திங்கன்னா வாயிலிருந்து நிறைய எச்சி ஊறும். எல்லாம் ஊறி முடிந்த பிறகு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்க செய்வார்கள். இதே ஒரு சிகிச்சையாக ஒரு 48 நாட்கள் அல்லது 60 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த ஈர் பலவீனமான ஈருன்னு சொல்லுவாங்க. நீரிழிவு நோய் அதிகமாகும் போது ஈரலுடைய அமைப்பு நன்றாக தேய்ந்து பற்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈர் தேய்ந்து போகிறதுனால அந்த இடத்தில் அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படக்கூட ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதற்காக மருந்துகளை சாப்பிடுவதை விடுத்து இந்த குடைவேலிலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டையை வைத்து வாய் கொப்பளிக்கின்ற ஒரு சிகிச்சையோ அல்லது அந்த மரப்பட்டையை எடுத்து ஈர்ப்பகுதிகளில் பல் பகுதிகளெலாம் தேய்த்து ஊற வைக்கின்ற ஒரு விஷயத்தையோ செய்தாலே மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு வாய் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதில் குடைவேல் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது செலைவரி கிளாண்ட்ஸ் டியூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதிகமாக புகைப்பிடிப்பவர்கள், மது அருந்துபவர்கள், அதிகமான குளிர்ச்சி சூடாக இருக்கக்கூடிய பானங்களை மாற்றி மாற்றி குடிப்பவர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா வாயில் நிறைய இடங்களில் அந்த எச்சிலை ஊற வைக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் கட்டிகள் வர ஆரம்பிக்கும். பிற்காலத்தில் அதுவே ஒரு புற்றுநோயாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருப்பதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடைவேலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த கொதிக்க வைத்த வெந்நீரை இளஞ்சூடான நிலைமையில் வாய் முழுவதும் நிரப்பி செய்கின்ற கவலம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சிகிச்சை. வாய் முழுவதும் நிரப்பி ஒரு 5 நிமிடம் வாயை அசைக்காமல் வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு உமிழ்ந்து விட வேண்டும். இதை ஒரு பயிற்சியாக காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படின்னு செய்யும்போது வாயில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள், அந்த சுரப்பியை பாதிக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள் அனைத்தும் வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம்.
இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா டான்சலைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு ஒரு 12 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாதத்திற்கு ஒரு முறையேனும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 2 முறையேனும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய குடை மரத்துடைய மரக்கட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை நன்றாக ஒரு மவுத் வாஷ் செய்வது போல தொண்டை வரையிலும் கொண்டு சென்று வாய் கொப்பளிக்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டாலே அடிக்கடி உள்நாக்கில் ஏற்படுகின்ற அந்த அழற்சிகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குடைமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை வாய் சம்பந்தப்பட்ட வாயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செலைவரி கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது சம்பந்தப்பட்ட உள்நாக்கு சம்பந்தப்பட்ட அழற்சி சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. அதே போல் குடைவேல் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலக்கூறு பார்த்திங்கன்னா டானிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. இந்த டானிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட மூலக்கூறு இன்றைக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவாக இருக்கிறது. ஏன்னா இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறை உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் எந்த இடத்துல ஆட்டோ இம்யூன் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்னால் தோல்களுடைய ஆயுட்காலம் வழக்கமாக இருக்கின்ற 7 நாட்கள் அல்லது 5 நாட்கள் இல்லாமல் வேகமாக குறைய ஆரம்பிக்கிறதோ அந்த இடங்களில் நேரடியான மூலக்கூறுகளாக செலுத்தப்படும் போது அந்த திசுக்களுடைய ஆயுட்காலம் அதிகரித்து வருவதாகவும் அதனால் என்ன ஆகும்னா இந்த சோரியாசிஸ் நோயில் ஏற்படுகின்ற செதிலான மாற்றங்கள் குறைகிறது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதற்கு இந்த குடைவேல் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டை மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா சாப்பிட்ட உணவு சரியாக செரிக்காமல் மலம் கழிக்கின்ற ஒரு பிரச்சனை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய சத்துள்ள உணவு தான் சார் நான் சாப்பிட்றேன், ஆனால் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டால் கூட எனக்கு உடலில் சத்து இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு குடைவேல் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை ஒரே ஒரு சிட்டிகை அருந்துகின்ற பாலிலோ தேநீரோ கலந்து சாப்பிடும்போது அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி செயல்பட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய செரிமான சத்துக்களை உடலுக்குள் ஊக்குவிக்கிறது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து முழுமையாக சேருவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த குடைவேல் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வயிறுடைய செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்துடைய உறிஞ்சுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தோல் நோய்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி அதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.